பாடி ஹாரர் படங்களை எடுக்கிறதே பொழப்பா வச்சிருக்கிற டேவிட் கார்னர்பர்கோட அடுத்த படம் தான் தி ஸ்கவுட்ஸ். இது வந்து டேவிட் கார்னர்பர்கோட கைண்ட் ஆஃப் ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான். ஏன்னா அவரோட ஒய்ஃபு போனதுலேருந்து இவருமே பல துக்கம் சோகங்கள் இப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அதோடைய தாக்கம் தான் வந்துட்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருந்திருக்குங்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருந்தாரு. கதை என்னன்னா, கார்ஷுங்கிற ஒரு கிரேவ் டெக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, நம்ம இறந்து போனவங்கள அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரேவ் டெக்குங்கிற ஆப் மூலயமா அந்த பாடியை கண்காணிக்க முடியும். அதுவும் 3Dயில் 4K ரெசல்யூஷனோட நல்லா தெளிவாக இந்த அழுகின பாடிகளை வந்துட்டு நம்மளால் கண்காணிக்க முடியும். இது எதுக்காகன்னா வந்து, அதாவது அந்த இறந்தவங்களுடைய அதிலிருந்து மீள முடியாமல் இந்த பிரிவை ஏற்றுக்க முடியாதவங்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்க முடியுங்கிற மாதிரியான கூடையே இருக்கிற மாதிரி நம்ம விட்டு போனவங்க போனால் வந்துட்டு அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியாதவங்கெல்லாம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு அளவுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் மாதிரியான ஒரு டார்க் சைடை தான் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இது மெயினாக எதுக்கு இவர் கண்டுபிடிக்கிறாருன்னா, இவரோட ஒய்ஃப் பெக்காங்கிறவங்க வந்துட்டு இறந்துருப்பாங்க கேன்சரில். ஸோ அதுலேருந்து வந்துட்டு இந்த காஷுங்கிறவர் வந்துட்டு மீளாமல் இருப்பார். ஸோ அதனால வந்துட்டு அவரோட கிரேவ் பக்கத்துலேயே இவரோட கிரேவ் வந்துட்டு இன்னும் இருக்கும். அதில் வந்து இவர் சாகும்போது அங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிறக்க இவர் வந்து பக்கத்துலேயே க்ளோஸாக வந்துட்டு இந்த பெக்காவுடைய அந்த அழுகுன அந்த ஸ்கெலட்டனை வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அது மூலயமா வந்துட்டு இவருக்கு வந்து அதில் ஒரு ஆறுதல் கிடைக்கிது. அதனால தான் வந்துட்டு மெயினாக இதை கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கிரேவ்ஸ் எல்லாம் ஒரு மர்ம நபர் வந்து அடித்து நொறுக்கிடுறாரு. அது யார், எதுக்காக பண்ணாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது வந்து எல்லாருக்குமான படம் கிடையாது. இது ஒரு பாடி ஹாரர் படம் தான். ஆனால் நம்ம பாடி ஹாரர் படம்னா வேற மாதிரி நினச்சிட்டு போவோம். ஆனால் இது அப்படி இல்லாமல் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாடி ஹாரர் படம்னாலே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் தான் வந்துட்டு பயங்கரமாக ஹிட் அடிச்சுது. அந்த மாதிரி பரபரப்பாக இருக்கும்னு நினச்சலாம் இந்த படத்தை போய் பார்த்துடக்கூடாது. இது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மெலோட்ராமா, ஒரு ட்ராமான்னு சொல்லலாம். அந்த மெலோட்ராமான்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ராமாவான ஒரு கான்ஸ்பிரசி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய தியரிஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக தான் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஏஐ கூடயே தான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். அவருக்கு வந்து ஹனின்னு பேர் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக அது கூட தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு இது இருக்குது பின்னாடி எல்லாமே மாற்றுறதெல்லாம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பெக்காக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நியூடாக வருவாங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் அந்த கட் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் அப்படியே காட்டும்போது ரொம்ப இதாக ஒரு மாதிரி பயங்கரமாக டார்க்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப அப்படியே பொட்டில் அடித்த மாதிரிலாம் சொல்லலை. இது வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சோக படமாக தான், ஒரு சோகம், அதாவது ஒரு மனைவி பிரிஞ்சதை அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த படம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் எமோஷன்ஸ் ஒன்று தான், அதுதான் மேட்ரு. நீ எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே ஹியூமன்ஸ் எமோஷன்ஸுங்கிறது அது ஒன்று தான். அதை வச்சு தான் இந்த டெக்னாலஜியில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதான் வந்து இந்த படம் வந்து பேசுது. இந்த டெக்னிக்கல் வேர்ல்டில் எப்படி அவங்க வந்து இந்த எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான் வந்து சொல்கிறாங்கன்னா, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், ஒருத்தன் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கிறதுக்கு வந்துட்டு அது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன மாறினாலுமே ஹியூமன்ஸோடைய எமோஷன்ஸ் மாறவே மாறாது. அதை தான் வந்துட்டு இந்த படம் வந்து பேசுது. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது, தாங்கிக்கவே முடியாது. நம்மளால் வந்து அதுலேருந்து வெளியே வரவே மாட்டோம். சில சமயங்களில் ரொம்ப நாள் ஆகும், ஆனால் வெளியே வருவோம். அது வந்து மூவ் ஆன் ஆகிடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க மூவ் ஆன் கடந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளும் கடந்து வந்துடுவோம். ஆனால் வந்து அது ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து முழுசாக நம்மளை விட்டு நீங்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. இதில் என்னென்னா ஆளாளுக்கு மாற்றி வச்சுக்கிறானுங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா எவனுமே வந்துட்டு உருப்படியாகவே இல்லையா, இந்த எல்லாருமே ஏன் வந்துட்டு சீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஸோ வருங்காலங்களில் வந்துட்டு எல்லாம் நீ எத்தனை பேர்த்த சீட் பண்ணியிருக்கேங்கிற எண்ணிக்கையில தான் வந்துட்டு இனி வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க போது நினைக்கிறேன். பரவாயில்ல 4-5 தானே, ஓகே ரைட்டு, அந்த மாதிரி தான் இனி கேட்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை லவ்லாம் முதல்ல எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லாமல் எத்தனை பேர் சீட் பண்ணியிருக்கேன்னு கேட்டு தான் வந்துட்டு, அதாவது 2 பேர் ஆண் பெண் யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி கேட்டு தான் வந்துட்டு இனி அடுத்த காதலெல்லாம் வந்துட்டு உருவாகும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியில் காஸ்ட் வந்து ஃப்ளைட்டில் மூவ் ஆன் ஆகி போனாலுமே பார்த்தீங்கன்னா பெக்கா வந்துடுறாங்க. ஸோ கடைசி வரைக்குமே இவர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வராத மாதிரி தான் வந்து இருக்குது. அப்படி தான் இந்த படமும் முடியுது. ஆனால் கடைசியில் வந்துட்டு அந்த டாக்டர் வந்துட்டு இவருடைய கிரேவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இவர் தான் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அந்த தேரியில் வந்துட்டு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய தேரிஸ் படத்தில் வந்துட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஆளோடைய படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக பார்க்கலாம்.